வணக்கம் அனைவருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சிங்கப்பூர் வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தான் தெரியுங்க. நம்மளோட கஷ்டம். நம்ம சிங்கப்பூர் வேலை செஞ்சுட்டு, சிங்கப்பூர் வர்றதுக்கு நம்ம டைமு அதிலேயே ஸ்பெண்ட் ஆயிரும். ஆனா, அது வந்து நிரந்தரம் இல்லைங்க நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சேவிங் தான். நம்ம எடுக்கிற சம்பளம் வந்து மாச சம்பளம் எடுத்து இத கட்டி முடிச்சிரு எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங் இருக்காது. கொஞ்சம் சேவிங் வச்சிருக்கோம், ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு அத பாய்ச்சிருவோம். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பப்ளிக் லோனுங்க. நம்ம பப்ளிக் லோன் வந்து ஒரு கரெக்டான ஒரு தொகை இருக்குங்க. நீங்க என்ன செய்யலாம்னா, மாசம் மாசம் நீங்க வந்து 1 கிராம் இந்த மாரி 1 கிராம வந்து ஒரு சேவிங்கா நீங்க வச்சுக்கலாம். இன்னும் நம்மள அங்க வேலை செஞ்சாலும் இபிஎஃப் இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, மாசம் மாசம் கன்சிஸ்டன்ட்டா 1 கிராம், 1 கிராம், 1 கிராம் வாங்கி, வாங்கி, வாங்கி நம்ம சேமிப்பு பண்ணிமா, ஸோ நம்ம எத்தன வருஷம் நம்ம அங்க வந்து அச்சீவ் பண்ண போறோம். அங்க வந்து ஒரு 20 வருஷம் இல்ல 10 வருஷம் வேலை செய்றது வந்து ஒரு சேவிங்கா நம்ம போட்டு வச்சுக்கிட்டோமா, பின்காலத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு துணையா இருக்குங்க. அதுவும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோல்டு விலை வந்து என்னைக்குமே இறங்காது. ஸோ நம்ம வந்து ஏங்க இந்த மாரி கோலையே நம்ம சேமிப்பு பண்ணிக்கிட்டு, நம்மளோட சேவிங்க வந்து அப்படியே இதில கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதில மேலும் தெரியறதுக்கு உங்களுக்கு வேணும்னா, நீங்க என்ன தொடர்பு பண்ணுங்க. என் ப்ரொஃபைல்ல போயிட்டு மை பப்ளிக் ஒரு நாம கிடைச்சிருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லன்னா எனக்கு புலனம் பண்ணுங்க. மறந்துறாதீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. பாய்.